டிசம்பர் 24 இரவு 8 மணிக்கு முதல்ல வந்த செய்திகளுடைய சுருக்கமாக இந்த வீடியோ இருக்க போகுது. மிகப்பெரிய ஒரு அனர்த்தத்துக்கு பிறகு வரப்போற முதலாவது பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை. எனவே இந்த பண்டிகையை கொண்டாடுற முகமா மக்கள் இப்பொழுது தங்களுடைய கிராமங்களுக்கு போறதா இருக்கட்டும், தங்களுடைய வீடுகளுக்கு போறது, இந்த மாதிரியான விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. பல நிறுவனங்களுக்கு வருகின்ற ஜனவரி மாதம் வரைக்கும் பாடசாலை விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. பொதுவா நகரங்கள் கொஞ்சம் ஓய்வெடுக்கும், கிராமங்கள் பக்கமாக மக்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். விசேட போக்குவரத்து ரயில் முடிந்தளவு ரயில் போக்குவரத்து, பேருந்து போக்குவரத்துகள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பண்டிகை காலத்தை முன்னிட்டு மக்கள் தங்களுடைய கிராமங்களுக்கும் தங்களுடைய ஊர்களுக்கும் போறதுக்குமான வசதியாக இது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இலங்கை எப்படி தப்பித்துக் கொள்ள போகிறது, நாம் எப்படி இதை சமாளிக்க போகிறோம், மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கண்டிப்பாக வருகின்ற வருடத்தில் அரசாங்கம் சந்திக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி எதிர்ப்பு கூறப்படுது. இது நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், எதிர்ப்பு கூறப்படுது. காரணம் என்னன்னு சொன்னா, இலங்கையினுடைய இந்த அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட நிலைகளை மீண்டும் சீர் செய்வதற்கு கிட்டத்தட்ட 4.1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுகிறது. 4.1 பில்லியன் அப்படின்றது இலங்கை மத்திய வங்கியின் கையிருப்புக்கு ஈடான ஒரு தொகையாக இருக்கு. இது எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படின்றதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்வி. இதுல இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், பல நாடுகள் இப்பொழுது இலங்கைக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருக்காங்கன்னு சொன்னா, இப்ப இருக்கிற கடன் தொகை, இப்ப மறுசீரமைக்கப்பட்ட கடன் தொகை திருப்பி செலுத்துற காலம் 2027 முதல் ஆரம்பிக்குது. இந்த காலத்தை இன்னும் தள்ளி போக வைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உருவாக்குங்கள். கடன் கட்டுவதை பற்றி நினைக்கவே தேவையில்லை இப்போ அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு கடனையும் கட்டி இந்த மீள் கட்டுமானங்களையும் செய்யும் பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் மிக பெரிய பாதாளத்தில் மீண்டும் விழ வாய்ப்புகள் இருப்பதாக எதிர்ப்பு கூறப்படுது. இதன் காரணமாகத்தான் பல நாடுகள் இப்பொழுது இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அதாவது கடன் கொடுக்கிற திருப்பி கொடுக்கிற நாடுகளுடன் பேசி இந்த கடன் தொகையை திருப்பி செலுத்துகிற காலத்தை நீடித்துக் கொள்ளுங்கள், அல்லது இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி கேளுங்கள் மாதிரி சொல்லப்படுது. இதுல IMF சர்வதேச நாணய நிதியம் இன்னும் அதிகமான கடன்களை வழங்குவதற்கு முன்வர வேண்டும் என்ற கோரிக்கைகளும் முன்வைக்கப்படுது. அரசாங்கம் இன்னும் நேரடியாக கேட்கல, ஆனா இது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் வருகின்ற நாட்களில் இடம்பெறலாம் என்று சொல்லப்படுது. கிட்டத்தட்ட 4 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அப்படின்றது நினைத்து கூட பார்க்க முடியாத மிகப்பெரிய ஒரு தொகை. இந்த தொகையை ஈடு செய்யறதுக்கு பல நாடுகள் உதவிக்கு வரலாம், ஆனா கடன் அடிப்படையில் தான் பல நாடுகள் உதவிக்கு வருவதற்கு தயாராக இருக்காங்க. இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்றைய நாளில் நாட்டுக்கு வந்திருந்தார். ஜனாதிபதி மிக முக்கியமான கட்சி தலைவர்கள், கட்சி உறுப்பினர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார். 450 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கைக்கு வழங்கப்பட்டது. இதுல 350 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் கடன், அது அன்பளிப்பாக கொடுக்கப்படலை. எனவே இந்த மாதிரி நாடுகள் கடன் கொடுக்க போறாங்க, ஆனா அந்த கடனை திருப்பி செலுத்துறது அப்படின்றதான் மிகப்பெரிய இக்கட்டான சூழலை இலங்கைக்கு வருகின்ற காலத்துல உருவாக்கும். இதுல இப்ப அண்மையில் எடுக்கப்பட்ட கணக்கெடுப்புகளின் அடிப்படையில் 4 லட்சம் பேர் இந்த புயலின் வெள்ளம் காரணமாக, இந்த பாதிப்பின் காரணமாக வேலை இழந்திருக்கிறார்கள். 4 லட்சம் பேர், 1,30,000க்கும் அதிகமான பேர் மலையக பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் சொல்லப்படுது. மிக பாரியளவான பொருளாதார சிக்கலை குடும்பங்களுக்கு இடையில் ஏற்படுத்த ஆரம்ப கட்டமாக வாய்ப்புகள் இருக்கு. இதனால பாடசாலை படிக்கின்ற மாணவர்கள், வீட்டில் இருக்கிறவங்க, குறிப்பா சிறுவர்கள் பெரிய அளவாக பாதிக்கப்படுவார்கள். காரணம், வருகின்ற வருடத்துல இது சீர் செய்யப்படும் அப்படின்னு சொல்லி இலகுவாக கடந்து போக முடியாது. 4 லட்சம் பேர் தங்களுடைய அன்றாட வருமானத்தை இழந்திருக்கார்கள். இது குறிப்பா பெரிய வசதிக்காரங்கள் இல்லை, சாதாரணமா ஒவ்வொரு மாசமும் சம்பாதியத்துல வாழ்கின்ற மக்களுடைய வேலைதான் இல்லாமல் போயிருக்கிறதுன்றதான் மிகப்பெரிய கவலைக்குரிய ஆபத்தான ஒரு விஷயமே. இதுவரைக்கும் கணக்கெடுக்கப்பட்ட கணக்குகள் அடிப்படையில் 10,000க்கும் அதிகமான வீடுகள் முற்றுமுழுதாக சேதமடைந்திருக்கு. இது மீள் கட்டுமானத்துக்கான இப்பொழுதான தரவுகள் சேகரிக்கப்பட்டு கொண்டிருக்கு. இதை தாண்டி அனர்த்தம் நடக்காத பல இடங்கள், கிட்டத்தட்ட இங்கெல்லாம் அனர்த்தமே நடக்காது அப்படின்னு சொல்லி ஊகிக்கப்பட்ட இடங்கள் அல்லது சொல்லப்பட்ட இடங்கள்லேயே 10,000க்கும் அதிகமான வீடுகள் சேதமடைந்திருக்கிறது. ஆபத்தான நிலையை எட்டி இருக்கு. நாங்கள் அண்மையில் பார்த்தோம், சில இடங்கள்ல சம்பந்தமே இல்லாமல் வெடிச்சிருக்கு, சில கட்டிடங்கள் திடீரென வெடிச்சிருக்கு. இந்த மாதிரி இருக்கவே முடியாத அளவில் அடையாளம் காணப்பட்ட வீடுகள் இப்பொழுது 10,000 தாண்டி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 10,000. இதுல ஆபத்தான இடங்கள், ஆபத்தான குடியிருப்புகள் என்று அடையாளம் காணப்படுகின்ற தொகை வேறு. இந்த மாதிரி வர வர அந்த எண்ணிக்கையினுடைய அளவு அதிகரித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த கணக்கெடுப்புகள் இன்னும் முடிவுக்கு வரலன்னு சொல்லலாம். எனவே இந்த கணக்கெடுப்புகள் எல்லாம் முடிவுக்கு வந்து இது தொடர்பாக இதை மீள் கட்டுமானமாக செய்ய ஆரம்பிக்கும் போது வருகின்ற வருடம் அப்படின்றது இலங்கையினுடைய ஒரு மிக இக்கட்டான வருடமாக இருக்கும் அப்படின்றது
பொருளாதார வல்லுநர்கள் எதிர்வு கூறுறாங்க. அதற்கு இலங்கை இப்பவே தயாராக வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பல நாடுகள் இப்பொழுது ஆலோசனை வழங்க ஆரம்பித்திருக்காங்க. இந்தியா மிகப்பெரிய அளவான உதவிகளை தொடர்ந்தும் செய்வோம் அப்படின்ற வாக்குறுதி அளித்திருக்காங்க. வெளியுறவு அமைச்சரிடம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு கடிதத்தை அனுப்பியிருந்தார் ஜனாதிபதிக்கு. அதில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்ற தொடர்பாக செய்திகள் வெளிவரல. எனவே நிறைய விஷயங்கள் இதுல பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. ஒரு சின்ன இக்கட்டான சூழலை இலங்கை எதிர்நோக்கும் அப்படின்றத கிட்டத்தட்ட நாம சொல்லிக்கொள்ளலாம். பண்டிகை காலம், விடுமுறை காலம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நிறைய பேர் பயணம் செய்றீங்க, ஊர்களுக்கு போறீங்க, போக்குவரத்து வாகன நெரிசல், வாகனங்கள் அதிகமாக பாதையில் போறத பார்க்கக்கூடியதாக இருந்தது. 2 நாட்கள் வெளியில் போய் வந்தபோது ஏராளமான வாகனங்கள், அப்படியே எந்த பக்கத்தாலே நகர முடியாத அளவில் வாகனங்கள் இப்பொழுது பாதையில் இருக்கு. காரணம், ரயில் போக்குவரத்து பல இடங்களுக்கு இல்லாத காரணமாக நம்ம தரை வழியாக, பாதை வழியாகத்தான் செல்ல வேண்டியிருக்கிறதால வாகனங்களுடைய எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. எனவே மிகப்பெரிய அளவான வாகன நெரிசல் இருப்பதால கவனமாக சாரதிகள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் அப்படின்றத கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கு. இதோட இன்னொரு முக்கியமான விஷயம், விடுமுறைகளை கழிப்பதற்கு நீர்நிலைகள், குறிப்பாக வாட்டர்ஃபால் பக்கமாக நீங்க போறதாக இருந்தால் பாதுகாப்பாக இருந்த அல்லது எந்த விதமான அச்சுறுத்தலுமே இல்லாமல் இருந்த வாட்டர்ஃபால் நீர்நிலைகள், நீர்வீழ்ச்சிகள் ஆபத்தான நிலையில் இருக்கிறது நிறையவே. எனவே மிக அவதானமாக இந்த நீர்நிலைகளில் நீராடுறது, நீர்நிலைகளை பார்க்க போகிறத குறைத்து கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எனவே இந்த நீர்கள் இப்பொழுது பல இடங்களில் தேங்கி இருக்கிறது. இதை எப்போ உடைச்சு கொண்டு வெளியில் வரும் அப்படின்னு தெரியாது. இது நீர்நிலைகளுக்குள்ளால வெளியில் வரலாம். எனவே இதன் காரணமாக திடீரென நீர்வீழ்ச்சிகளுடைய நீர்மட்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த விடுமுறை காலத்தில் நீங்கள் நீர்நிலைகள் அல்லது நீர்வீழ்ச்சிகளில் நீராடுவதை தவிர்த்து கொள்ளுங்க. இலங்கை போலீஸ் பக்கமாக, காவல்துறை பக்கமாக ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு இலங்கையினுடைய ஊடகம், முன்னணி ஊடகங்களில் ஒன்றான ஹிரு தொலைக்காட்சி மீது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஊடக பேச்சாளர் இன்றைய நாளில் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். சரிபார்க்காத அல்லது உறுதிப்படுத்தப்படாத செய்திகளை ஹிரு தொலைக்காட்சி ஒளிபரப்புவதாக சொல்லி குற்றஞ்சாட்டி ஒரு கடிதத்தை TRCSL, இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தல் ஆணைக்குழுவுக்கு இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கும்படி கோரிக்கை விடுத்து ஒரு கடிதத்தை அனுப்பியிருக்காங்க. இந்த கடிதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் என்னன்னா, உறுதிப்படுத்தப்படாத பல செய்திகள், பொய்யான செய்திகள் இந்த தொலைக்காட்சி மூலமாக ஒளிபரப்பப்படுது. எனவே TRCSLக்கு தான் இந்த உரிமம், அதாவது தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமங்கள் கொடுக்கின்ற, அதை சரிபார்க்கின்ற, அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்கிற அந்த உரிமை அங்கே இருக்கிறதால அவங்களுக்கு தான் இந்த முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தொடர்ந்து ஹிரு தொலைக்காட்சி பக்கமாக ஒரு மிகப்பெரிய ஒரு விளக்கத்தை அவங்க அளிச்சிருக்காங்க. இது முற்றுமுழுதாக ஊடக சுதந்திரத்தை மீறுகின்ற ஒரு செயல், மக்கள் தகவல்களை அறிந்து கொள்வதை ஒடுக்குகின்ற ஒரு முறை அப்படின்றத கடுமையாக அவங்களுடைய அறிக்கையில் விமர்சிச்சிருக்காங்க, எதிர்த்திருக்காங்க. எனவே இது தொடர்பாக அவங்க சொல்லப்பட்ட பல விஷயங்கள் என்னன்னு சொன்னால், எம்பிலிபிட்டியாவில் இடம்பெற்ற கஞ்சா தோட்டம் தொடர்பான செய்தி, அது தொடர்பான பலதரப்பட்ட செய்திகள் வெளிவந்தாலும் அங்கு இடம்பெற்ற சம்பவங்கள் தொடர்பாக காவல்துறை பதிவுகள் செஞ்சிருந்தாங்க, வீடியோ பதிவுகள் அங்கும் செஞ்சிருந்தாங்க. ஆனால் அதை அவங்க கொடுக்கல. அந்த விஷயங்களை வைத்துக் கொண்டுதான் மக்களுக்கு இதை தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காகத்தான் தகுந்த ஆதாரங்களோடு இந்த செய்திகள் அனைத்தும் ஒளிபரப்பப்பட்டது என்றும், அந்த செய்திகள் தொடர்பாக தங்களிடம் எல்லா வகையான ஆதாரங்களும் இருப்பதாகவும் அவங்களுடைய கடிதத்தில் விளக்கப்படுத்த. இது தொடர்பாக பலதரப்பட்ட செய்திகள், அரசாங்கத்துக்கும் ஹிரு தொலைக்காட்சிக்கும் இடையில் இருக்கின்ற முருகல், இதன் காரணமாக இந்த மாதிரியான செய்திகள், குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுவதாக பலதரப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது பேசப்படுது. எனவே அதில் சொல்லப்பட்ட சுருக்கமான விஷயம், அவங்களிடம் ஆதாரம் இருப்பதாகவும், இது ஒரு மக்களுடைய சுதந்திரத்தை அல்லது ஊடக சுதந்திரத்தையும் மக்கள் தகவல் அறிகின்ற சுதந்திரத்தையும் எதிர்க்கின்ற அல்லது முடக்குகின்ற ஒரு செயல் அப்படின்றத அவங்க கண்டிச்சிருக்காங்க. எனவே வருகிற நாட்களில் இது தொடர்பாக என்ன மேலதிகமான தீர்மானங்கள் எடுக்கப்பட போகுது அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த இன்னும் முக்கியமான விஷயம், சிறைச்சாலைகள் பக்கமாக ஒரு செய்தி. சிறைச்சாலை அரசாங்கம் தான் இதுக்கான முடிவு எடுக்க போறாங்க. குற்றம் செய்த அல்லது குற்றவாளிகளாக இறங்காடப்பட்ட சிறுவர்கள் சிறைச்சாலை வாகனங்களில் அழைத்து செல்வதை தவிர்த்து அவர்களுக்கு பிரத்யேகமான வாகனங்களை அதில் அழைத்து செல்வதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாடசாலைகள், குறிப்பாக பதுளை மாவட்ட பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பாக பலதரப்பட்ட சிக்கல்கள் அங்கு இருக்கிறது. எனவே பாதிக்கப்பட்ட அதிகமான பாடசாலைகள் அங்கு இருக்கிறது. மாணவர்கள் வீடு இல்லாமல் தங்குமிடங்கள் இருக்காங்க, பாடசாலைகள் அதிகமான மக்கள் தங்கி இருக்காங்க. இதன் காரணமாக பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பான விஷயங்களை ஆராய்வதற்காக இன்றைய நாளில் கல்வி அமைச்சர் ஹரணி அமரசூரி அவர்கள், பிரதமரும் கல்வி அமைச்சரும் இன்றைய நாள் அவங்க விஜயம் செய்து நேரடியாக தொடர்பான தகவல்களை பெற்றிருக்காங்க. எனவே வருகின்ற வருடத்திலிருந்து கல்வி சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வரப்பட போகுது. இந்த கல்வி சீர்திருத்தம் எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுது அப்படின்ற கேள்வி இப்பொழுது எழுந்திருக்கிறது. உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் இன்னும் வெளிவரல. ஆனால் அரசாங்கம்
ஏற்கனவே சொல்லப்பட்டது தொடங்க வருகின்ற வருடத்திலிருந்து கல்வி சீர்திருத்தம் நிச்சயமாக இருக்குன்னு சொன்னாங்க. அரசாங்கம் இன்னும் முற்றுமுழுதா மறுக்கல. பலதரப்பட்ட தரப்புகள் இப்பொழுது பேசுறாங்க. இது சாத்தியமே இல்லையே, அரசாங்கமே சத்தமில்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. அரசாங்கம் சொல்லட்டும் அப்படின்ற மாதிரி தான் இப்ப நாம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க இது நடக்கும் அப்படின்ற மாதிரி. இப்ப நடக்காது அப்படின்னு சொல்லி எதிர்க்கட்சிகள் சொல்லிக் கொண்டு இருக்காங்க. என்னமோ இது ஏதோ முடிவெடுக்கட்டும். எனவே இந்த விஷயங்கள் தான் இன்றைய நாளில் பார்க்கப்பட்ட மிக மிக முக்கியமான செய்திகளாக இருக்கு. முன்கூட்டிய அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன்.